உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகங்கள் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ராஜயோகம் கொடுங்க கொடுக்காம போங்க, நீங்கள் குரு பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சொல்லாமல் போங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி மட்டும் கிடைக்குமான்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போங்க. இதுதான் அவங்க மனநிலையை தான். சார் நிம்மதினா என்ன சார், அங்கே எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, அதான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா 4ஆம் இடத்து சனி, இந்த அர்த்தாஷ்டம சனிம்பாங்க, விண்டெடுக்குது சார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். ஒரு மனுஷன் கால் நீட்டி படுத்து தூங்குறதே இந்த 4ஆம் இடம் தான். காலையில் நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு நைட்டு தூங்குவீங்க? நைட்டு 10 மணிக்கு. நான்லாம் தூங்க 2 மணி ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கண்டினியூஸ் ஒர்க்கிலே இருப்பாங்க. வேணா பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க இதை கேட்டுட்டு இருக்காங்க. 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் அது கம்மி, மீதி 4 மணி நேரம் ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு அடுத்த வேலையை கொடுப்பாங்க. ஐயோ நான் மனுத்தனா மிஷினா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. 4க்குடைய குரு 8ல் மறைய போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ப்ரமோஷன் தேடி வரப்போகிறது. அதாவது வாழ்க்கையில் கெட்டது வரும்போது ஒரு கெட்டது நடந்தால் வரிசையாக எல்லாம் கெட்டதாக நடக்குமா. பெரியவங்க சொல்லுவாங்க, கெட்டது நடந்தால் எல்லாம் சேர்ந்து வரும்பாங்க. அது மாதிரி நல்லது நடந்தால் நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து வரும்பாங்க. அவ்வகையில் உங்களுக்கு டென்ஷன் ப்ரமோஷன் வரணும், உங்கள் சுகத்தை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இதுவே நடக்கும். 4 கூடியவன் உச்சம் பெறும்போது என்னையை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அடுத்த டீம் லீடர் நீங்கள் தானே, போஸ்டிங் எடுத்தீங்கண்ணே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு டீம் லீடர் பதவியா? எனக்கு அவ்வளோ பெரிய ஆளுமை இருக்க, என்னால் முடியுமா? முடியல. அடுத்த சீனியர் நீங்கள் தான், அதனால் நீங்கள் தான் பதவி ஏற்றுக்கணும், செய்யுங்கண்ணே சிறப்பாக செய்யுங்கன்னு பதவியை வலுக்கட்டாயமாக சொல்லுவாங்கள்ல, அடைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கூட்டு வந்து சேரில் உட்கார வச்சுருவாங்க. இப்போ டீம் லீடர் பதவி கொடுத்தாங்க. நண்பர்களே, தனுசு ராசிக்காரங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தலைவர் பதவி கொடுக்குறதே எதுக்காக திட்டு வாங்கிறதுக்கு தான். ஸோ அப்போது எல்லா டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் மீட்டிங்கு இப்படியே இருப்பீங்க. இந்த ஒரு வருஷமும் மார்னிங் மீட்டிங் நீங்கள் போனது தான் உங்களுக்கு பார்த்துருப்பாங்க மக்கள். முடித்து ஈவினிங் மீட்டிங்கில் தான் வெளியே வருவீங்க. மீதி நேரம் ஃபுல்லாக ஒரே டென்ஷன் தான். இதுக்கு நடுவில் பர்சனல் டென்ஷன்ஸ், இதுக்கு நடுவில் எல்லாம். அப்போது உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ப்ரமோஷன் வரப்போகுது, கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி அது மட்டும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்றாரு. இந்த முத்துப்பட டைலாக் மாதிரி தான். இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்கள் ஆசீர்வாதத்தால் எனக்கு எல்லாம் இருக்கியா, ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லை. ப்ரமோஷன் வந்தால் எல்லாம் வந்துடும்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, நான் இந்த ப்ரமோஷனுக்கே ஆசைப்பட்டேன் அப்படி. அப்போது இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வலிக்காமையே இந்த வண்டி ஓடும். எப்படின்னா 8ஆம் இடத்து குரு பகவான் 12 பார்க்குறார். 12 பார்த்து சுப விரயங்களை தரார். ஒரே மகிழ்ச்சியாக நடக்குது வீட்டில். உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, சாயந்தரம் வந்துடுங்க, நம்ம புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படிம்பாங்க. உங்களுக்கே அறிமுகப்படுத்துவாங்க. என்ன ஏன் நாலேஜ் இல்லாமையே வீட்டில் எல்லாமே வாங்குறாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு வரதே ரொம்ப நேரம். அதனால் அடுத்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ பழைய பணம், அரியர் பணம் எல்லாம் வந்துடும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் நீங்களும் வரீங்களா, இன்றைக்கி சாயந்தரம் போய் ஷாப்பிங் பண்ணலாமா, எவ்வளோ வேணாலும் கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணிக்கோ, என்னை விட்டு நான் இருக்கிறதே கொஞ்சம் நேரம், இந்த மாதிரி ஆயிடுவீங்க. 2ஆம் இடத்துக்கு பணம் நிறையா வரும், ஆனால் நேரம் இருக்காது. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி போன்ற விஷயங்கள், உயர் பதவி. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயந்தான், நினச்சதை சாதிப்பீங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் படுத்து தூங்கிட்டு அது பெரிய விஷயம்.
அவர்களுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த அந்த கடன் தொல்லை நீங்குமா? தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை நீங்குமா? 4ஆம் இடத்துக்குரியவன் 8ஓட என்றைக்குமே பிருந்தா 8, 12 சம்பந்தப்பட்ட அது விபரீத ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. 8ஆம் இடத்தில் மறைந்த குரு பகவான் 12 கூடியவர் சம்பந்தப்படும் போதே ஆட்டோமேட்டிக்காக கடன்கள், 8னா வறுமைன்னு அர்த்தம், கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து விட்டது. தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துலேருந்து வெளியே நாங்கள் தான் அதிகாரி ஐட்டம்ல, இனிமேல் நாங்கள் அதிகாரி. கண்டிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் 200%. காரணம் என்ன அப்படின்னா, ஆனால் பெரும்பாலும் இந்த வருடம் திருமணம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. காரணம் ராசிநாதன் குரு பகவான் 8இல் மறைவதை அஷ்டம குரு என்று அழைப்பார்கள். அதனால் இதில் ஒரு முக்கியமாக ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு முக்கியமான விஷயம் இருந்தா என்னென்னா, இந்த நேரத்தில் பீஸா பர்கர் மாதிரி எதையாவது சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். குரு பகவான் கல்லீரலின் கடவுள். நான் இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பீஸா பர்கர் திங்கிறவங்களுக்கே நான் கொஞ்சம் தீர்த்த வரையாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோங்க. ஏன்னா ராசிநாதன் 8இல் மறைவது அவ்வளோ பெரிய ஆபத்து. கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமிஜி? 100க்கு 88 மார்க். பிரமாதமாக இருக்குது. தனுசு ராசி பெண்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் முக்கியமாக வந்து முதல்ல ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கடந்த சில மாதங்களாக, ஒரு சிலருக்கு சில வருடங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என் உறவுக்காரங்க என்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடு என் தம்பி பொண்டாட்டி கேட்டா, என் அண்ணன் பொண்டாட்டி கேட்டா, நான் வந்து என்ன பண்ண முடியும், என் கணவரோட தங்கச்சி கேட்டால் கூட நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ஆனால் என் தங்கச்சி கேட்டால் மாட்டேன்னு சொல்ல முடியல. எங்கள் கணவருக்கு தெரியாமல் ஒரு நகையை விற்று காசு கொடுத்துட்டேன். என் கணவருக்கு தெரியாமல் என்னோட நெக்லஸை அடமானம் வச்சு, என் வடையில் அடமானம் வச்சு காசு கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க, என் கணவருக்கு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா போட்ட நகை தானே, என் நகை தானே அப்படின்னு தெரியாமல் வச்சு காசு கொடுத்துட்டேன். கொடுத்தது எங்கள் வீட்டில் தெரிஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுங்க. இதை அனுபவிச்சு தனுசு உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கல. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த தனுசு ஒரு நல்ல உபயராசி, ஆசான், உங்களோட அறிவு மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைக்குவீங்க. யார் உங்களை ஹெல்ப்புன்னு கேட்டாலும் நிதர்சனமாக தீர்க்கமாக உங்களால் என்ன முடியுமோ அத்தனையும் செய்வீங்க. என்ன செஞ்சாலும் குடும்பத்தில் இருக்கவங்க பெருசாக உங்களை மரியாதை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட எதிர் வீடு, பக்கத்து வீடு, அந்த தெருவில் இருக்கவங்களாம் உங்களை கொஞ்சம் மரியாதையை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கேட்கும்போது அவங்க கேட்குறதுக்கு உங்களோட ஞானத்தை, உங்களோட அறிவை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துப்பீங்க. ஆக உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பேர், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் பெருசாக இருக்காது. நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக கணவர் சொல்லுவார், மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, அவள் ரொம்ப உஷாருப்பா, நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதே நம்ம மருமக தான் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் மாமியார் இருக்கீங்க அப்படின்னா மருமக சொல்லுவாள், என் மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் கணவருக்கும் வர பிரச்சனைக்கே எங்கள் மாமியார் தான் காரணம். இப்படி பல பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானீங்க. உடல் சார்ந்த உபாதைகளில் கஷ்டப்பட்டீங்க. இப்போ கவலையே பட வேண்டாமா. இது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்து இந்த பிரச்சனைகளோட வீரியம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இப்போ சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாகவே தான் இருக்கார். இருந்தாலும் குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் வெளியே வர போகிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் நிம்மதி இருக்குப்பா. பொதுவாகவே 12 ராசிகளில் அதிகப்படியான கடவுள் வழிபாடு, இறை ஆற்றல் வேணும், கடவுளனோட ஒரு ஒரு கடாட்சம் நமக்கு வேணும் அப்படின்னு பக்தி அதிகம். இதெல்லாம் முதல்ல தனுசுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இயற்கையாகவே இந்த கடவுளனோட கனெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு. பொதுவாகவே நீங்கள் வந்து பாருங்கள், யார் கூடனா ட்ராவல் பண்ணுவீங்க. ஒன்று உங்கள் அப்பா கூட, உங்கள் அம்மா கூட, உங்கள் அண்ணன் கூட, உங்கள் தம்பி கூட, உங்கள் தங்கச்சி கூட, உங்கள் உறவுகள் கூட, கடைசி இறைவன் கூட, இல்லை கடைசி மனசாட்சியோடு ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. யார் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் வீட்டில் இருக்கவங்க அவங்க கூட சேராத அப்படின்ற மாதிரி ஒரு முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையை நான் கொஞ்சம் வாழறேங்க, என்னோடய வாழ்க்கையை நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோணும். பொதுவாக உங்கள் ராசி அதிபன் 8ல் வந்து உட்காந்துட்டுருக்கா. மொதல் விஷயம், அர்த்தாஷ்டம சனி மேலே குருனோட பார்வை இருக்குது. ஆக பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆக போதுமா, கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. குரு பயிற்சி 8ல் வந்து உட்காந்துட்டுருக்கானேம்மா, ராசி அதிபன் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கானே, கவலைப்படாதீங்கம்மா, உச்சம் பெற்று தான் உட்காந்துட்டுருக்கா. அதுக்கும் மேலே குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம் அப்படிம்பாங்க. இல்லையேம்மா, ஓடினவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குருன்னு சொல்லுவாங்களேம்மா அப்படின்னு. அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் 8ல் குரு இருக்கார் அப்படின்போது திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் வருமா. திடீர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, திடீர்னு பூர்வீக சொத்து இருந்துச்சு என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுமா அப்படின்ற ஒரு அமைப்பு. நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வீடு வாங்குவீங்கம்மா. வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், கணவர் வீடு வாங்குறது, பிள்ளைங்க வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், குடும்பத்தில் ரொம்ப நாள் கழித்து
நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுமா. இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் நான் பார்த்துட்டு வரேங்க அப்படின்றது, இங்கேருந்து நான் பத்ரிநாத் கேதார்நாத் டூர்லாம் போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய தனுசு பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு உண்டு, இல்லத்தரசிகளுக்கு உண்டு. ஆக 8ல் போய் குரு மறைஞ்சிட்டானேன்னு கவலைப்பட வேண்டாமா. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்கம்மா. கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. எளிமையான விஷயம். இல்லைம்மா, நாங்கள் வந்து தனுசு ராசி பெண்கள் தான், ஆனால் வேலை செய்கிறோம்மா. அப்போ எங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கோ அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி நற்பலன்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான பிராப்தமும் உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷனுக்கான பிராப்தமும் உண்டு. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் திடீர் தன பிராப்தி அப்படின்றதும் இருக்கும்மா. சேர்க்கையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்கம்மா. நாங்கள் சேர்றோம், இப்போ அஃபிஷியலி நாங்கள் வெளிநாடு போகிறோம், அங்கே 4 பேர்கிட்ட பழகுறோம், இல்லை வேலை செய்கிற இடத்துலேயே புதுசாக எத்தனையோ முகங்கள் வரும். பழைய முகங்கள் வெளியே போகும். பழைய முகங்கள் 10 வருஷமாக என் கூட பழகின முகமாக இருக்கும். புது முகம் ஒன்று வரும், பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. எப்படிம்மா நாங்கள் வந்து சேர்க்கையில் கவனம்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக நான் சேர்க்கையில் கவனம் அப்படின்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆண்கள் கிட்ட தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கம்மா. ஆண்கள் கிட்ட தான் கவனமாக இருக்கணும் அப்படின்றது இல்லைம்மா, பெண்கள்கிட்டயே கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்ணுக்கு பெண் தான் இப்போ எதிரியாக இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப எளிமையாக விஷயம் என்ன அப்படின்னா, உறவாடி கெடுக்கிறதுக்கு ஆண்களுக்கு தெரியாது. நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். உறவாடி கெடுக்கிறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். நல்ல வார்த்தை சொல்லி ஒருத்தவங்களை புகழ்ந்து பேசியே மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்களுக்கு கிடையாது. ஒரு சிலருக்கு தான் அந்த சாணக்கியத்தனம் அப்படின்றது இருக்குமே தவிர எல்லாருக்கும் அந்த சாணக்கியத்தனம் அப்படின்றது கிடையாது. அப்போ நம்ம யார்கிட்ட உஷாராக இருக்கணும், நம்ம இனத்தவர்கிட்ட தான் நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம பெண்கள்கிட்ட அந்த மாதிரி தப்பான பெண்கள் இருக்க தான் நம்ம செய்கிறாங்க இல்லைங்களா. பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா கைகேயும் இருக்கா, சீதையும் இருக்க தானே செய்கிறா என்றளவும். ஆக ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஆனால் உண்மை என்ன, கைகேயும் வந்து பார்த்திங்கன்னா தப்பானவோ கிடையாது இல்லைங்களா. ஏதோ ஒரு காரணம், ஒரு சிலரை வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிம்பாங்க, ஒரு சில காலகட்டம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தப்பானவங்களாக மாற்றும், அதை நம்ம புரிஞ்சுப்போம். இருந்தாலும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பெண்கள்கிட்டயே கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்றது நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா. ரொம்ப யதார்த்தமாக அவ என்னோட உண்மையான நட்பு அப்படின்னு உங்களோட ரகசியங்கள் ஏதாவது 1-2 இருக்குது சொன்னீங்க அப்படின்னா கூட அதுக்கு கண்ணு மூக்கு காது வயல வச்சு ஆஃபீஸ் ஃபுல்லும் பரப்பிடுவாங்கம்மா. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ படிக்கிற குழந்தை என்னம்மா 8ல் போய் வந்து பார்த்திங்கன்னா குரு மறைஞ்சிடுறானேம்மா, நான் நல்லா படிப்பேனா, தாராளமாக படிப்பீங்க. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு டைமை அதிகப்படுத்திக்கோங்கம்மா. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் படிக்கிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னும் போது சாலிடாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய முயற்சி வீணே போகிறதில்ல. ஆக பொதுவாகவே தனுசு இயற்கையாகவே புத்திசாலித்தனம் அப்படின்றது உங்களுக்கு உண்டு. குருனோட ராசி அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும், படிக்கக்கூடிய கால அளவை அதிகப்படுத்தணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை தள்ளி வச்சு ஃபோக்கஸ்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு சக்ஸஸ் ஆகிடுவீங்கம்மா. கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே இங்கே ஒரு எய்ம்ஃபுல் லைஃப், இப்படித்தான் வாழணும், இதுதான் எய்ம், இதைத்தான் நான் சாதிக்க விரும்புகிறேன். எவ்வளவோ மாணவர்கள் எங்கிட்ட படித்த மாணவர்களை நான் பார்ப்பேன். தனுசு ராசி மாணவர்கள் தன்னுடைய எய்மை கிளியராக சொல்லுவாங்க. அந்த எய்ம் படி சாதிச்சு காட்டுவாங்க. சார் இந்த வேலைக்கு தான் சார் நான் போவேன், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் சார் விரும்புகிறேன்னு சொன்னவங்க அப்படியே தான் போயிருக்காங்க. கம்ப்யூட்டர் துறையில் வேலைக்கு போவேன்னு சொன்னவங்க அதை எய்ம் பண்ணி போயிருக்காங்க. சார் கவர்மெண்ட் வேலையை நான் விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எய்ம்ஃபுல்லாக இருந்து அந்த வேலைக்கு போயிடுவாங்க. இது தனுசு ராசியிடம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே போல தாய் அன்பு, தனுசு ராசிக்கு ஈக்குவலாக ஒருத்தர் சொல்ல முடியாது, அவ்வளவு தாய் அன்பு, அவ்வளவு அன்பு காட்டக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஹெல்த்தில் சில தனுசு ராசிக்காரங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேருக்கு தாயுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. சென்ற ஆண்டு உங்களுக்கே பலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு 8வது ஸ்தானத்தில் உச்சமாகிறார். ராசிக்கு அதிபதி 8வது ஸ்தானத்தில் உச்சமாகிறார். அப்போ நிறைய பணம் செலவாகும், நான் அதை மறுக்கல, நிறைய செலவாகும், நிறைய வரவும் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. செலவு மட்டும்தான் சொல்லக்கூடாது, நிறைய வரவும் வரும். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம்,
மறைமுக வருமானம் நிறைய வரும். ஆனால் தப்பாக நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. உங்கள் இயற்கை எப்படி இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே நீங்கள் செய்யக்கூடிய தொழில், மருத்துவராக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணக்கூடிய ஆபரேஷனால் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கூடும். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள், சிலருக்கு புதையல் போல் செல்வம் வரும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி நல்ல வருமானம் வரும். திருமண தடை இருந்து கணவன் மனைவி பெரிய ப்ராப்ளமா இருக்குங்க, திருமண தடை இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு திருமண தடை இப்போ விலகும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் சேருவாங்க. பேச்சுவார்த்தைகள், உங்க பேச்சில் ஒரு இனிமை பிறக்கும். சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்து நான் ஓஞ்சு போனேன் சார். என் மகளுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறேன், மகளும் ஒத்துக்கிட மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு வரணும் அமைய மாட்டேங்குது. இது என்னங்க ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு. முன்னால எங்கள் அப்பா அம்மாலாம் எந்த பொண்ணை சொன்னாங்களோ நான் கட்டிக்கிட்டேன். இப்போ என் பிள்ளைங்க அப்படி இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம பார்க்கக்கூடிய வரன் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது. எங்களுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல. எப்பங்க கல்யாணம் கூடி வரும் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கெல்லாம் கேட்குறீங்க. இந்த ஆண்டு நல்ல முறையில் திருமண தடை நீங்கி திருமணம் கூடி வரும். இன்னொரு பக்கம் இந்த குரு பகவான் உங்களுடைய 2வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 12வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டிலேருந்து பணத்தை அனுப்பிச்சு வைப்பீங்க, இந்தியாவில் சேமித்து வைக்க சொல்லுவீங்க. உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டத்தெல்லாம் போக்குவீங்க. இவ்வளவு வருஷம் உங்கள் குடும்பத்துக்கு கடன் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு குடும்ப கடனை அடைக்க போறீங்க. இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ஆல்ரெடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தினால் உங்கள் குடும்ப கடன் இப்போ அடைபடும். அப்படி நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வருது. 4வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. சொந்த வீடு கட்ட போறீங்க. இதனால் வரை வீடு கட்டுவதில் என்ன தடை இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தி ஆகும். அதே போல உங்களுக்கு புதுசாக கார் வாங்குற யோகம் வரும். ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தெளிவான காலேஜ் எஜுகேஷனை நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க. என்ன விதமான படிப்பை எடுத்தால் லைஃப்பில் முன்னேற முடியுங்கிறத யோசித்து அந்த முன்னேற்றத்தை நோக்கி போக போறீங்க. தெளிவாக உங்களுடைய சிந்தனை நல்ல படிப்பை கொடுக்க போகுது. தாயுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையை சால்வ் ஆக போகுது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் நிவர்த்தியாக போகிறது. நிறைய நன்மைகள் இருக்கு. குலதெய்வ சாபம் நீங்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கு, அது நிவர்த்தியாக போகிறது. அதை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறத உங்கள் ஜோதிடருக்கு ஆலோசனை கேட்பீங்க. நல்ல ஆலோசனைகளை பற்றி நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரம் இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் நிம்மதி வரும் அப்படின்னு சொன்னால், குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலே பிறந்த ராமபிரானை நீங்கள் வழிபட வேண்டும். ராமபிரானுடைய வழிபாடு அதிக அற்புதங்களை உங்களுக்கு தரும். தனுஷ ராசி, தனுஷ லக்னம். நீங்களே குரு வீடு, குரு பயிற்சி நடக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. போன வருஷமே குருபான் உங்களை தான் பார்த்துருந்தாரு. போன வருஷம் பூரா ஜாக்பாட்டு. எல்லாரையும் கல்யாணம் பண்ணுங்க, ஆகாதவங்கள கல்யாணம் பண்ணுங்க, மறுமணத்துக்கு கூட டைம் நல்லா இருக்குது, நிறைய விஷயம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். பண்ணவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 தனுசு ராசி லக்னக்காரங்க கல்யாணமே குழந்தைய பிறந்தது அந்த வருஷம். ஸோ அதை கரெக்டாக யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ சொன்னதை அவங்க எல்லாருக்கும் இப்போ ஜாக்பாட். என்னென்னா கல்யாணம் முடிஞ்சிச்சா அடுத்து என்னது, குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்கணும். உங்களுடைய 2ஆம் வீட்டை குருபவன் பார்க்குறாரு. சரி, 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போனா என்ன, காசு வரும், செலவும் சேர்ந்து கூட வரும். உங்களுக்கு எல்லோரும் வந்து மொய் வச்சாங்கல்ல, இப்போ திருப்பி வைக்கணும். நீங்கள் பேச்சுலராக இருக்கும்போது கூட யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஒன்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு யார் யார் இந்த சொந்தக்காரனே தெரியாது. நம்ம தெருவில் இவங்களாம் இருக்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. எல்லாரும் வந்து பத்திரிக்கை வைப்பாங்க. நீங்கள் வேணான்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க மொய் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம திருப்பி செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ நிறைய நல்ல நியூஸ் வரும், ஏகப்பட்ட நல்ல நியூஸ் வரும். காசும் அதுக்கேற்ற மாதிரி, உங்களுக்கு காசும் அதுக்கேற்ற மாதிரி வரும், அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் தானே இது ஒன்று. அதே சமயம் போன வருஷம் தான் சொல்லியிருந்தேன், தனுசு ராசி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு. ஏன்னா உங்கள் 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். இப்போவும் சனி பகவான் அங்கே தான் இருக்கார். தலைவன் 2 வருஷத்துக்கு நவர மாட்டாப்புல. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து இப்போ குரு பகவானும் உங்களை பார்க்குறதான டைம் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதமாக சொல்லிட்டு இருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஜூன் வரட்டும். இப்போ ஜூன் வந்துருச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குங்க, சூப்பராக வின் பண்ணலாம். ஏன்னா
தனுஷ ராசின்றது ஆண் ராசி, நெருப்பு ராசி, ரொம்ப குருவோடைய வீடு, ரொம்ப மெச்சூர்டாக யோசிப்பாங்க. அதாவது வீட்டுக்கு அடக்கமான பிள்ளை, தங்க மகன், தங்க பிள்ளை என்ன சொல்லுவாங்கல்ல, பக்கா தங்க பிள்ளை யாருன்னா தனுசு ராசி, தனுசு லக்னம் தான். தங்கம்ன்றதே குரு தான், தங்க பிள்ளைன்றதே குரு தான். சரியா? வீட்டுக்கு அடங்கினவங்க ஹானஸ்ட்டு, அடுத்து ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசித்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க. இப்போ குருமார்கள்னால் யார்? ராஜா மாதிரி சண்டைக்கு போகிறவங்களோ, சேனாதிபதி மாதிரி வாடா ஒரு கை பார்த்துக்கின்றவங்க இல்லை, நின்று யார் என்னன்றதை பார்த்து அப்சர்வ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவாங்க. ஃப்யூச்சரை யோசித்து செய்கிறவங்க தான் குரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், போஸ்டரில் போடணும், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன யோசிக்கிறாங்களோ தாராளமாக பண்ணலாம். இந்த தடவை சூப்பராக ஒர்க் ஆகும். டாக்குமெண்டேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா குரு சனி இணைவு இருக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கணும். எதனா வக்கீல்கள் ஏதாவது அந்த லீகல் இஷ்யூ இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சின்ன வண்டி சார், சித்தப்பா பையன்ட்டு தான் சார் வண்டி வாங்கியிருக்கேன், அப்புறம் பேர் மாற்றிக்கலாம் சார், அந்த கதையே கிடையாது. எங்கே எப்படி பிரச்சனை வரும்னு தெரியாது. கையில் வாங்கும் போதே பேரை மாற்றிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. சரி, இது ஒன்று. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி 2ஆம் வீடு சொன்னதில் பணம் நல்லா வரும். ஓகே, பணம் வர வர நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து பணம் வந்து எந்தெந்த விதத்தில் வரும்? நிறைய விதத்தில் வரும். நம்ம ஜென்ரலாக பணம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 10ஆம் வீடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 2 உங்கள் பணம், 5 பரம்பரை சொத்து, 10 பிஸ்னஸ் மூலிமா வரணும். எல்லா வீடும் பணம் தரும். எது ஆக்டிவேட் பண்ணுறது அது பணம் தரும். இந்த தடவை உங்கள் 8க்கு வர்றாரு. 8க்கு வர்றாருன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் மூலிமா பணம் வரும். ஹஸ்பண்ட் சைடோ ஒய்ஃப் சைட்லேருந்தோ பணம் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒய்ஃபில் சரிங்க நான் கொஞ்சம் நகை தரேன் வச்சுக்கோங்கன்னுவாங்க. இல்லை ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், நீ இப்போ நிறைய லேடிஸ் வந்து வீட்டிலேருந்தே நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜோதிடமே நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் இந்த எம்ப்ராய்டரி பொட்டிக் அப்படின்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவார், சார் நான் லோன் எடுத்து போட்டு தரேன் அப்படின்வார். இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் அவங்களுடைய வீட்டில் சொத்துக்கள் வரும். சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று, யாருக்காவது வெளியே பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு தருவாங்க. தனுச ராசி அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பணம் தரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மெச்சூர்ட், யோசித்து ரொம்ப க்ளோஸானவங்களுக்கு தான் தருவாங்க. நேரம் சரியில்லாததுனால கொடுத்தவங்க கூட தர முடியாத நிலைமை வந்திருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு வாங்கலாம். தனுசு ராசி வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க, ஐயோ என் பணத்தையே நான் கேட்கணுமா எதனா நினைப்பாங்களேன்னு. இப்போ கூச்சப்படாதீங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைன்னு. நீங்கள் வெளியே கொடுத்த உங்கள் பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருந்தாருங்க. யூஎஸ்லேருந்து தனுசு ராசிக்காரர் இருந்தார். கோடிக்கணக்கான பணம் அவருடைய கம்பெனி பணம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஜோதிடம் சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் பணம் சம்பாதிக்க, சேர்க்க, பணம் கடன் அடைக்க, பணத்தை வளர்க்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஜெகஜோதியாக இருக்க டைம். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்ட வேண்டிய தெய்வம் குரு தான், வேறு யார்? நவகிரகங்களில் குரு இருப்பார். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போயிட்டு அந்த மூக்கடில் மாலை போட்டு வேண்டுங்க. அதை எடுத்து வந்து மறுநாள் எடுத்து வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுங்க, நல்லது. குரு தட்சிணாமூர்த்தி வேண்டுங்க. இப்போ சனி பகவான் பார்க்குறதுனால லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுங்க. பானகம் கொடுங்க, அந்த வெள்ளம் தண்ணி இருக்கும், பானகம் கொடுத்து வேண்டுங்க. எண்ணெய் நெய் விளக்கு போடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்போசிட்டுமே முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலே 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி
ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது சார். வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார், சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஓ இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலில் போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலில் போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே. அப்படி இல்லை, ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான் நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷி சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான், இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.